ஜெபமாலை அழைத்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. ஜெபமாலை அழைத்தாயம்மா, எம்மை ஜெபம் செய்ய அழைத்தாயம்மா. மாலை குகை நடுவில் மலர்ந்தாயம்மா, நல்ல மனம் கண்டு குளிர்வாயம்மா. கண்ணியேலூர்து மரி, கனியமுதை மகிமை மரி. கண்ணியேலூர்து மரி, கனியமுதை மகிமை மரி. எழில் உருவான எம் தாய்மரி, எழில் உருவான எம் தாய்மரி. என்றும் உமை கண்டோம் எமையாதரி, கண்ணியேலூர்து மரி. என் இனி உறவுகளை, நாம் இன்று 15/2/25 இருக்கின்றோம். ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 72, 16, 17, 18. இன்றைய வாசகம் தொடக்க நூல் 3, 9, 24. இன்றைய வாசகத்தில் கடவுள் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். கடவுளின் பரிசான சாபத்தோடு வெளியேற்றினார். அது மட்டுமல்ல, 2 சேராபீன்களையும் வைத்து கூர்மையான பட்டயத்தையும் வைத்தார். கணவன்மார்கள் மனைவி மீது குற்றம் சாட்டுவது, அதாவது குற்றம் சுமத்துவது எங்கிருந்து ஆரம்பித்தது? இங்கிருந்து தான் இன்று வரை அப்பா அம்மாவை பார்த்து நீங்கள் காட்டிய பெண் என்று கூறித்தானே முறை கூறுகிறார்கள். எல்லாம் இவளால் வந்தது சாமி, நான் எதுவுமே செய்யல. ஒன்றுமே அவர்கள் தெரியாதது போல ஆதாம் எப்படி இறைவன் அழைத்த போது வெக்கத்தோடு நாணத்தோடு ஒளிந்து கொண்டாரோ, அதே போல் நாமும் கடவுள் வந்து பாவசங்கத்தின தொட்டியில் அமரும்போது நாம் ஆதாமை போலத்தான் அச்சத்தோடும் வெட்கப்பட்டு மனதை ஒலித்து வைத்து கொள்கின்றோம். துணிந்து பாவம் செய்யும் நாம் அந்த ஒரு வெட்க நாணத்தோடு பாவ சங்கீதனம் பெட்டி போனவுடனே நம்மை நாம் மாற்றிக்கொள்கிறோம். அன்னை மரியாளின் இந்த சனிக்கிழமையான இன்று இயேசுவின் சீடர்களும் இயேசுவை சுற்றியிருந்த அறிஞர்களும் மக்களும் அன்னை மரியாவை ஒரு இரத்த உறவாக மட்டும் பார்த்தனர். எனவே தான் மக்கள் கூட்டத்திலிருந்த ஒருவர், அதோ என் தாயும் சகோதரர்களும் சகோதரியும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என கூறினார். இத்தகைய மனநிலையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் மாற்றி தன் தாய் அன்னை மரியாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்ற கேள்வியை கேட்டார். தன் தாய் அன்னை மரியாள் இரத்த உறவை தாண்டி இறையாட்சி உறவிற்கு முன் உதாரணமாக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றார் இயேசு. ஆனால் பிரிந்து போன சகோதரர்கள் நம்மை இதை வைத்துத்தான் அதிகமாக நம்மை கேவலமாக பேசுவார்கள். ஆனால் அது அவர்களை சேர்ந்தது. அவர்கள் அனுபவிப்பதை விட என்பதை விட வாசகத்தை சரியாக வாசிக்க நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்வோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க் 8:1-10. திரளான மக்கள் வயிறார உண்டார்கள். 7 அப்பங்கள் மீதியானது. 7 கூடைகள் கடவுளுக்கு பிடித்த 7. 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். தொடக்க நூல் ஆதி பெற்றோர்கள் செய்த தவற்றை ஒத்துக்கொள்ளவில்லை. ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சுமத்தப்படுதல் இறைவனின் கோபத்தை அதிகரித்தது. எனவே தண்டிக்கப்பட்டனர். நாம் செய்த தவற்றை ஒத்துக்கொண்டால் பிரச்சனை சுமூகமாக முடியும். ஆனால் நாம் ஆதி பெற்றோரின் கணக்கு கடவுளுடையது. கணவன் மனைவி உறவு ஒரு இரும்பு பூட்டு போல். அதன் சாவி கடவுளின் கையில்தான். அவர் பிரித்தால்தான் அது பிரியும். அதுவரை அது யாராலும் பிரிக்க முடியாது. நாம் வாழ்ந்து அவரிடம் செல்லும் வரை அதன் பிறகும் அந்த பெயர் நீடிக்குமே. குழந்தையில் பெற்றோர்களின் பெயர் செல்லப்பெயர் மறைந்து வளரும்போது மற்ற பெயரால் மாற்றப்பட்டு திருமணம் என்ற பந்தத்தில் ஏற்படும் உறவின் பெயர் கடைசி வரை நீடித்திருக்கிறது. ஒரு மரத்தில் ஒரு அரசர் ஒரு சிம்மாசனம் செய்ய ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மரத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த சேவர்களோடு மரத்திடம் சென்று பேசுகிறார். இன்று நான் உன்னை வெட்டப் போகிறேன், நீ என்ன சொல்கிறாய் என்று. மரம் சொல்கிறது. மரமும் அவரிடம் பேசுகிறது.
அப்படியா? எனக்கும் அரசரின் சிம்மாசனத்தில் அமர ஆசைத்தான். ஆனால் இந்த மாதிரி காலத்தில், ஒன்றுமே இல்லாத காலத்தில் நான் இந்த காலத்தை அனுபவிக்கவே இல்லை. இந்த காலத்தை நான் கண்டு கொண்ட பிறகு நீங்கள் மீண்டும் என்னை சந்திக்கலாம். மீண்டும் அவர் வருகிறார். திரும்பவும் அதேபோல் பூக்கள் பூத்திருக்கிறது. அப்போ அது சொல்கிறது, ஐயோ இப்போதானே பூக்களெல்லாம் பூத்திருக்கு, இந்த காலத்தை நான் அனுபவிக்கவில்லையே என்று மீண்டும் திரும்பி செல்கிறார். மீண்டும் 3வது முறையாக வருகிறார். அப்பொழுது நல்ல காய்கள், கனிகள், பழங்கள். அப்போ அது சொல்கிறது, ஐயோ இந்த ஒரு காலத்தையும் நான் அனுபவிக்கவில்லையே, மற்றவர்களுக்கு நான் கனி கொடுக்க ஆசிக்கின்றேன் என்று திரும்பவும் 4ஆம் முறை வருகிறார். அப்போ வரும்பொழுது அது சொல்கிறது, ஐயோ அப்படியா, நான் இதை வெட்ட நான் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீரோ தெரியவில்லை என்று. அப்பொழுது அந்த அரசனும் சேவகர்களும் மனம் மாறி, எங்களுக்கு நல்லதை நீ கற்றுக் கொடுத்தீர் மரமே, நாங்கள் இதுவரை காலங்களை அனுபவிக்காமலே வாழ்ந்து விட்டோம். இதே போல்தான் கணவன் மனைவியும் ஒருவரை ஒருவர் தங்களை தாங்களே மெழுகுத்திரியைப் போல் உருக்கி கொண்டு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் அந்த மரத்தைப் போல நாமும் நல்ல ஒரு புத்திசாலிகளாக காலங்களை அனுபவிப்போம். அன்பு இறைவா, இதோ எங்களுக்கு நல்ல ஒரு இறைச்செய்தியை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தினம் உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இடம் தந்து எங்களை வாழ வைத்து வருவதற்காக உமக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.